இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள், அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர் எனப்படுவீர்கள் என்று சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவ வட்டாரத்தில் ஒருவர் அன்பு செய்கிறது கொஞ்சம் ரேராக தான் இருக்குது. ஒருத்தர் இன்னொருத்தரை பார்க்கும்போது ஒரு பகைமையாகவும் பொறாமையும் தான் பார்க்குறாங்க. எப்படின்னா அவங்களுடைய வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங்கு, அவங்க ஹேர் கட்டு, இதெல்லாம் அவங்களுக்கு குறை காணுகிற இதாக இருக்குது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு மனுஷனோட வீட்டு பிரச்சனையை எடுத்து பேசுகிறீங்க, அதை அவரை கொலை செய்கிறதுக்கு ஈக்குவலானது அது. ஒரு மனுஷன் தன் குடும்பத்தோடு இணைன்னா, அவரை இணைய வைக்கணும்னு சொன்னால் அவர் அன்பால், ஒரு அன்பான வார்த்தைகளால் மன்னிக்கிறதுனால அப்படி தான் அவர் வரும் ஒருத்தர் மேலே அன்பு. இப்படி அவரை பேரை இழிவுபடுத்தி, அவரை அசிங்கப்படுத்தி எல்லாம் பண்ணிவிட்டு அவர் குடும்பத்தோடு சேரணும் அப்படின்னு சொன்னால் அது எப்படி ஆகும்? குடும்ப ஸ்திரீ ஒரு குடும்பம் ஒரு கணவன் மனைவி இருக்கும்போது அந்த மனைவி தன்னோட குடும்ப மானத்தை காப்பாற்றணும். தன் கணவனை பற்றி எல்லோரும் இப்படி பேசினா கூட அது தவறு. கணவனை பற்றி பேசும்போது அதை தற்காத்துக்கணும். தன் குடும்ப கௌரவம் வெளியே போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இப்போ நீங்களே உங்கள் குடும்பத்தில் குடும்ப கௌரவம் ஒன்று இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்கள, ஐயோ இது வெளியே சொல்லிடாது அசிங்கம், நம்ம குடும்பத்துக்குள்ளே இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குடும்பமும் சில விஷயங்களை அப்படி வச்சுக்கிறீங்க. ஆனால் ஒரு பாஸ்டரோட குடும்பத்தை எடுத்து அதை வெளியரங்கமாக்கி அதை பற்றி பேசி களி கூர்ந்து, இதெல்லாம் தேவனுடைய பார்வைக்கு இந்த கொலை செய்யத்தக்கதாக ஈக்குவலாக ஆகும். கிறிஸ்தவனாலே ஒருத்தர் அன்பு கூறுறது, இரக்கம் பாராட்டுறது, மன்னிக்கிறது, இது 3 தான் முக்கியம். மெயினாக நீங்கள் எவ்வளோ தான் வேதம் அறிஞ்சாலும், வேத வல்லுநராக இருந்தாலும் அதனால் என்ன பிரயோஜனம்? இந்த 3 அடிப்படையான அந்த 3 சத்தியமும் உங்களுக்கு இல்லை, இந்த கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியலைன்னா அவ்வளோ வசனம் தெரிஞ்சனால எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஒருத்தர் அன்பு செய்யணும், அடுத்து ஒருத்தரை மன்னிக்கணும், ஒருத்தரை இரக்கம் பாராட்டணும். சரீரத்தில் ஒரு அவயம் பாடுபட்டால் சரீரம் முழுவதும் பாடுபடும் சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தருக்கு பல் வலி வந்தால் அந்த நாள் ஃபுல்லும் உடம்பே அவங்களுக்கு ஒரு வேலையும் செய்ய முடியாது. பல் வலிக்குது, இல்லை ஒரு முட்டிக்கால் வலி வந்தால் கால் வலிக்குது, என்னால் வேலை செய்யணும், சரீரம் முழுவதும் தான் பாடுபடுது. அப்போ நம்ம எல்லோரும் கிறிஸ்தவ மக்கள் எல்லோரும் ஒரு அவயமாக இருக்கிறோம். ஒரு அவயம் பாடுபடும் போது மற்ற அவயங்கள் எல்லாம் பாடுபடணும். நீங்கள் எல்லோரும் ஒருத்தருக்காக, அந்த பிரதருக்காக, அந்த ஜான் ஜெபராஜ் பிரதருக்காக எல்லோரும் வருத்தப்படும் போது ஏன் நீங்கள் அவருக்காக கவலைப்படுறீங்க? இயேசு கிறிஸ்துக்காக கவலைப்படுங்க, இவருக்காக ஏன் கவலைப்படுறீங்கன்னு சொல்லி கவலைப்படுற மக்களை, வருத்தப்படுற மக்களை பார்த்து கேட்குறாங்க. ஏன் வருத்தப்படணும்? அவங்க சரீரத்தில் ஒரு அவயம், எல்லோரும் ஒரு அவயமாக இருக்கோம். ஒருத்தர் கண்ணாக இருக்கிறோம், மூக்காக இருக்கோம், வாயாக இருக்கோம், காதாக இருக்கிறோம், கையாக இருக்கிறோம், காலாக இருக்கிறோம், விரலாக இருக்கிறோம். அப்போ ஒரு அவயத்தில் ஒரு பாடு வரும்போது எல்லாம் தான் பாடுபடணும். அதை விட்டுட்டு கண்டம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இவருக்கு இப்படி தான் வரணும், இது தேவனால் வந்த தீர்ப்பு, இப்படி ஆயிடுச்சு, தேவன் கேட்டார். டான்ஸ் ஆடினாங்க. டான்ஸ் ஆடுறதுல என்ன தப்பு இருக்குது? அவர் 2வது குமாரன் அந்த கெட்ட குமாரன் வீட்டுக்கு வரும்போது ஆடல் பாடல் சத்தம்லாம் கேட்டுச்சு அப்படிங்கிற. மூத்த குமாரன் கேட்குறான், என்ன இது ஆடல் பாடல் சத்தம் கேட்குது? அப்போ அங்கே ஆடலும் இருந்திருக்கு, பாடலும் இருக்குது. ஒருத்தர் கேட்குறாங்க, எங்கே புதிய ஏற்பாடில் எங்கே பாடியிருக்காங்க? சோத்திர பாட்டை பாடி தான் அவர் இது பண்ணாங்க. லாஸ்ட் சப்பருக்கு சோத்திர பாட்டை பாடி அவங்க இது பண்ணாங்க. ஸோ பாடுவது சில நேரம் குற்றமாக சொல்கிறாங்க, சில நேரம் ஆடுவதும் குற்றமாக சொல்கிறாங்க. நல்லா ஜெபிக்கிறவங்கள பார்த்திங்கன்னா அவங்க மனசாட்சியை சொல்லி தேவனோடு நல்ல ஐக்கியமாக இருக்கிற ஒரு 35 ஆர் 40 ஆர் 45 50 ஆர் 55 யாராக இருந்தாலும் தேவனோடு நெருக்கமாக இருந்தால் நிச்சயமாக அவங்க ஒரு நேரத்தில் கிறிஸ்தவ பாடலை கேட்கும்போது அந்தரங்கத்தில் டான்ஸ் ஆடியிருக்காங்க. அதனால் ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாக ஆடுறாரு அப்படின்னும் போது சினிமாக்காரன் மாதிரி ஆடுறாரு. ஏன் சினிமாக்காரங்களை தேவன் நேசிக்கலையா? அவர் நேசிக்க மாட்டாரா? ஒருவேளை நீங்கள் இருக்கிற அந்த அஜித், விஜய், ஒருவேளை நீங்கள் பார்க்குற அந்த அஜித், விஜய் இவங்கெல்லாம் கூட தேவன் நேசிக்க தான் செய்கிறார் எல்லாரையும். அவங்களும் வரமாட்டாங்களா சத்தியத்தில்? அவங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் தர்றார். எப்படியாவது வந்துட மாட்டாங்களா? ஒரு ஆத்மா அழியிறது கூட விருப்பம் இல்லை. இந்த ஊழியரையுமே குறை சொல்கிறாங்க. இந்த ஊழியர் சரியில்லை, அந்த ஊழியர் சரியில்லை. ஒரு ஊழியர் சரியில்லை, ஏதோ ஒரு விஷயத்தில் தவறிட்டாங்கன்னா அது தேவனுக்கும் அவங்களுக்கும் பார்த்துக்கொள்வார். தேவன் அதை பார்த்துக்கொள்வார்.
நீங்கள் போயிட்டு அதை பாயிண்ட் அவுட் பண்ணி இது அவர் சரியில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்தவித ரைட்டும் இல்லை. அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறார் ஒரு இடத்துல, லூக்கா 7ஆம் அதிகாரம் 31-32 வசனம் வாசித்து பாருங்கள். சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் அழவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் மேலும் சொல்லியிருக்காரு, மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிறவராய் வந்தார், நீங்கள் அவரை போஜன பிரியன் என்று சொன்னீங்க. யோவான் ஸ்நானன் போஜனம் பண்ணாதவராய் வந்தார், அவனை பிசாசு பிடித்தவன் என்று சொன்னீர்கள் என்று சொல்கிறார். ஸோ ஏதாவது ஒரு குறை சொல்லணும், இவர் இதில் சரியில்லை, அவர் அதில் சரியில்லை. யார் தான் 100% பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க இந்த உலகத்தில்? யாருமே இருக்க முடியாது. ஒருத்தர் 30 கனி கொடுக்கலாம், ஒருத்தர் 40 கனி கொடுக்கலாம், ஒருத்தர் 50 கனி கொடுக்கலாம். 30 கொடுக்குறவங்க 40 வரக்கூடாதான்னு எதிர்பார்ப்பார். 40 கனி கொடுக்குறவங்க 50 வரக்கூடாதா? 50 கனி கொடுக்குறவங்க ஒரு 60-70 வரமாட்டாங்களா அப்படி தான் அவர் எதிர்பார்த்துட்ருக்கார். அதனால் இந்த வசனத்துக்கு கீழே சொல்லப்பட்டிருக்கு, லூக்கா 7ஆம் அதிகாரம் 35வது வசனம், ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லோராலும் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவே நிறைய பேர் குறை சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி. அதனால் யாரையும் குறை சொல்கிறத ஃபஸ்ட்டு விட்டுருங்க, விடுதலை பண்ணுங்க, நீங்கள் விடுதலை ஆவீர்கள்னு சொல்கிறார். நீங்கள் விடுதலை பண்ணால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். நீங்கள் குறை சொல்லிகிட்டே இருந்தால் நாளைக்கு உங்கள் குறைய கர்த்தர் பார்க்க ஆரம்பிச்சிடுவார்.